கட்சி தோல்விங்கிறது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. ஆனா தலைவர் தோல்விங்கிறது தான் எவனாலையும் தாங்க முடியல. நான் கிட்டத்தட்ட அந்த 4ஆம் தேதியிலிருந்து நீண்ட நாட்களாக எத்தனை பேர் கால் பண்ணி அழுதுருக்காங்க தெரியுமா? பெரிய ஆட்கள், மாவட்ட செயலாளர் ரேஞ்சுக்கு போட்டி விடக்கூடவங்க, எம்எல்ஏக்கு வேட்பாளரா நிக்கிறதுக்கு ட்ரை பண்ணவங்க நிறைய பேர் கூப்பிட்டு அழுதுருக்காங்க. அது அந்த உணர்வுங்க, அது ஒன்றும் தடுக்க முடியாது. ஏன்னா திமுக காரனை பொறுத்தளவு ஒரு இடைத்தேர்தல் தோல்வி கூட அவனால தாங்க முடியாது. ஏன்னா திமுக காரன்ட்ட நேர்மை இருக்கு, உழைப்பு இருக்கு, எல்லாம் இருந்தும் நம்ம தோல்விக்கு காரணம் நம்ம தான். நீங்க யாரு சொல்லலாம், அலை அடிச்சிருச்சு அதை அடிச்சிருச்சு எல்லாம் சொல்லலாங்க. அவனுக்கு வந்தது உண்மைதான். ஆனா அதையும் தாண்டி ராமநாதபுரத்துல 3 சீட்டு ஜெயிச்சிருக்கோம்ல, திண்டுக்கல்ல ஜெயிச்சிருக்கோம்ல, தென்காசியில ஜெயிச்சிருக்கோம்ல. நீங்க பாத்தீங்கன்னா பாமக ஆதரவு உள்ள அதிமுகவும் பாமகவும் கூட்டு சேர்ந்திருந்தாங்கல்ல, அதுல எல்லா தொகுதியுமே அதிமுக ஜெயிச்சிருக்கு. பாமக 4 சீட்டு வந்திருக்கு. அதிமுக பெரும்பாலும் தொகுதி அந்த ஏரியால தான் ஜெயிச்சிருக்கு. தர்மபுரி, விழுப்புரம், கடலூர், வன்னியர் பெல்ட் எங்க, சேலம் வன்னியர் பெல்ட் எங்க அதிகமா இருக்கோ அங்க அதிமுக ஜெயிச்சிருக்கு. நம்ம தோல்விக்கு ஒன்னு கூட்டணியில இப்ப எப்படி பாமக ஒரு உணர்வு பூர்வமா அதிமுகவுக்கு போட்டாங்களோ அப்படி யாரும் நமக்கு ஓட்டு போடல. நான் திருமாவை குறை சொல்லல. ஏன்னா திருமா இடையில பேசினது, இது பேசினது, சில விஷயங்கள் ஆனது, எங்களுக்கு சீட்டு கொடுக்கறதுல மன வருத்தம், அது வருத்தம், எனக்கு கூட கொடுக்கல. அதே மாதிரி காங்கிரஸ், நம்ம தோல்விக்கு முக்கிய காரணம் காங்கிரஸ். நம்ம அந்த காங்கிரஸ் நீங்க அந்த கூட்டணியில் இல்லாம அவங்கள விரட்டி விட்டுருக்கணும். 28 தொகுதியில நம்ம நின்றிருந்தோம்னா 25 தொகுதி உறுதியா ஜெயிச்சிடலாம். இங்கேயே வச்சுக்கங்களேன், திருவாடானை, அறந்தாங்கி, காரக்குடி, ஸ்ரீவைகுண்டம், நாங்குநேரி, இப்படி பல தொகுதியில நம்ம ஈஸியா ஜெயிக்கக்கூடிய தொகுதிகளை எல்லாம் அவங்ககிட்ட விட்டு கொடுத்துட்டு இன்னைக்கு தோல்விக்கு காரணம் ஒரு காங்கிரஸ் ஒரு காரணம். இன்னைக்கு முதுல குத்திட்டு ஓடி போயிட்டாங்க. அதே மாதிரி எந்த காங்கிரசுடைய ஒரு ஓட்டு நமக்கு விழுகல, விசிகாவுடைய ஓட்டு விழுகவே இல்லை. அப்ப நம்ம திமுகவுடைய ஓட்டு மட்டும்தான் இந்த ஜெயிச்சதுக்கு காரணமே திமுகவுடைய ஓட்டு மட்டும்தான். கம்யூனிஸ்டுகள் அவங்க எங்கே மாத்தி போட மாட்டாங்க. கம்யூனிஸ்டுகள் எப்பவுமே ஒரு கட்சிக்குன்னா அந்த கட்சிக்கு போடுவாங்க, அது உறுதியா போடுவாங்க. இதுல மாறினது விசிகா, காங்கிரஸ் ஒருத்தனும் போடல ஓட்டு. ஆனா இவங்களுக்கெல்லாம் எப்படிலாம் பாடுபட்டு இருப்போம். மதிமுக ஜெயிக்கிறதுக்கு சீர்காழிலையும் கடைநல்லூர்லயும் ஜெயிக்கிறதுக்கு என்ன பாடுபட்டாங்க. அந்த கடைநல்லூர்லாம் மதிமுக ஜெயிக்கிறதுக்காண்டி உயர கொடுத்து வேலை பார்த்தாங்க நம்ம திமுக காரங்கெல்லாம். ஈஸியா வைகோ மகன் சொல்றான் விஜய் பார்க்க போனாப்ல இல்ல. ஏன்னா இன்னைக்கு நம்ம அணில்னு சொன்னோம், தற்கொலைன்னு சொன்னோம். ஏன்னா தற்கொலைகள் அவங்க இல்ல, தற்கொலைகள் நம்ம தான். இதெல்லாம் அனலைஸ் பண்ணாம இதெல்லாம் ஒன்னும் செய்யாம இருந்த தற்கொலைகள் நம்ம தான். அதுக்கு நான் பின்னால வர்றேன். இந்த அந்த அப்படி கடைநல்லூர்ல சீர்காழியில நம்ம உயிரை கொடுத்து ஜெயிக்க வச்சோம். அதுல அந்த துறை வைகோ மகன் அந்த விஜய். ஏன்னா ஒன்னு சொல்ல வந்தேன், இப்ப முதல்ல எல்லாம் நம்ம அணில் சொன்னோம், தற்கொலையும் சொன்னோம், 7 அடி எருமைன்னு சொன்னோம். இனி சொல்ல முடியாது. காரணம் என்ன தெரியுமா? அது ஒரு மரபு. ஒரு முதல்வர் ஆயிட்டாருன்னா நீ நம்ம முதல்வர்னு சொல்லாட்டா கூட விஜய்னு சொல்லலாம், தற்கொலைன்னு சொல்ல முடியாது இனிமே. ஏன்னா தற்கொலை அவன் கிடையாது, நம்ம தான் தற்கொலை. அதே மாதிரி 7 அடி எருமையெல்லாம் சொல்ல முடியாது. அவன் இப்ப அமைச்சர் ஆயிட்டான். அதனால அவன் பேரை சொல்லித்தான் நம்ம எழுதணும், பேசணும். அந்த நிலைமைக்கு தான் இருக்கு இப்ப. அப்ப நம்ம அந்த கடைநல்லூர்லயும் சீர்காழியிலும் நம்ம ஜெயிச்சோம். அந்த வைகோ மகன் விஜய் வீட்டுக்கு வரும்போது சொல்றான், இவங்கெல்லாம் எங்க பணிப்பெண்கள்லாம் உங்களுக்கு தாங்க ஓட்டு போட்டாங்க அப்படின்னா. இது என்ன அரசியல் நாகரிகங்க? இது என்ன கூட்டணி இதுன்னு? அப்படி ஒவ்வொரு திமுக காரனா அங்க நினைச்சிருந்தான்னா, கடைநல்லூர் நினைச்சாருன்னா மதிமுக வர முடியுமா? இல்ல சீர்காழியில ஜெயிக்க முடியுமா? என்ன அரசியல் மாண்பு, அரசியல் பண்பு எனக்கு ஒண்ணு புரியலங்க. என்ன அரசியல் நடத்துறாங்க இவங்க எல்லாம்? இந்த துரோக அரசியல் தாங்க நம்ம வீழ்த்தினது. இதுக்கு நமக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம இண்டிவிஜுவலா நிக்கக்கூடிய கெப்பாசிட்டியை உருவாக்கணுங்க. இஸ்லாமியர்களா நமக்கு தொடர்ந்து வாக்கு போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்ப அங்கங்க எங்கெங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் அதிகமா இருக்காங்களோ அவங்களுக்கு முன்னுரிமை கொடுங்க. நம்ம ஏன் வன்னியர் கட்சியவும் தலித் கட்சியவும் இப்படி எல்லாம் ஒவ்வொரு அமைப்பையும் இது பண்ணணும். இப்ப பாருங்க, இவரா இருக்கட்டும், ஜான் பாண்டியனா இருக்கட்டும், கிருஷ்ணசாமியா இருக்கட்டும், எல்லாருமே தோத்து போயிட்டாங்கல்ல. அப்ப நம்ம அப்படி நினைக்காம ஒவ்வொரு சமூகத்தில் உள்ளவங்களுக்கு நம்ம பிரதிநிதித்துவம் கொடுத்து, நம்ம கட்சி ஜாதி நாதி இல்லாட்டா கூட அது ஆயிப்போச்சு, அது ஒண்ணு தடுக்க முடியாது. அதனால அந்தந்த ஏரியால அவங்களை கொடுத்து நம்ம கட்சியை வளர்ப்போங்க.
நம்ம தோல்விக்கு நம்ம தான் ஒரு காரணம். இன்னைக்கு ராமநாதபுரத்துல எங்க மாவட்ட செயலாளர் எனக்கு 1000 பல பேருக்கு கருத்து முரண்பாடு இருக்கலாம். மாவட்ட செயலாளர் கருத்து முரண்பாடு இருக்கலாம், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கருத்து முரண்பாடு இருக்கலாம், அது வேற. ஆனா எலெக்ஷனுக்கு வந்து அவர் சட்டமன்ற உறுப்பினரா சட்டமன்ற வேட்பாளரா தேர்வு பண்ண உடனே பரமக்குடி, ராமநாதபுரம், முதுகுளத்தூர், திருவாடனை காங்கிரஸ், இந்த 3 தொகுதியும் அவர் காங்கிரசுக்கு ஒன்றும் குறைச்சிடல. காங்கிரஸ்ல வந்து அந்த வேட்பாளர் வந்து கொஞ்சம் மக்களுக்கு செய்யறதுல கொஞ்சம் தயங்கினாலதான் தோத்தாரு, இல்லைன்னா அவர் ஜெயிச்சிருப்பாரு. இப்ப இந்த 3 தொகுதியிலையும் ஜெயிக்கிறதுக்கு அவர் எவ்வளவு பாடுபட்டாருன்னு எனக்கு நான் நேர பார்த்தாங்க. இந்த மாவட்டத்துல வந்து அப்ப சூப்பர் முன்னாள் மாவட்ட செயலாளர் சூப்பர் தங்கவேலனா இருக்கட்டும், இல்ல சகோதரர் திவாகரனா இருக்கட்டும், பவானி ராஜேந்திரனா இருக்கட்டும், நம்ம பெருநாளி போசா இருக்கட்டும், முருகவேலா இருக்கட்டும், எங்கிட்ட ஒன்றிய செயலாளர் ஜீவனத்தை நிறைய பேர் முரண்பாடோட இருந்தாங்க. சில பிரச்சனையினால முரண்பாடோட இருந்தாங்க. அவர் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டதும் அவர் ஒரு மாவட்ட செயலாளராக அவ்வளவு பேரையும் கூப்பிட்டு அத்தனை பேரையும் சந்திச்சு அத்தனை பேரையும் ஒருங்கிணைச்சு செயல்பட்டதுனால தாங்க நம்மளால அந்த 3 தொகுதியை ஜெயிக்க முடிஞ்சு. முதுகுளத்தூர் பல ரீசனா இருக்கலாம், ஆனா பரமக்குடியும் ராமநாதபுரம் ஜெயித்தது காரணம் நம்ம எங்க மாவட்ட செயலாளருடைய கடும் உழைப்புங்க. இந்த உழைப்பை ஏன் சேலத்துல செய்யல? சேலத்துல ஒதுக்கப்பட்டவங்கள கட்சியில இருந்து ஒதுக்கப்பட்ட எத்தனையோ பேர் ஒதுக்கப்பட்டிருக்காங்க. ஏன் ஒதுக்கப்பட்டாங்க, எதுக்கு ஒதுக்கப்பட்டாங்க அப்படின்னு எனக்கு ஒன்றும் தெரியல. கட்சிக்காண்டி உழைச்ச பல பேர் ஒதுக்கப்பட்டாங்க. சரி, முடிஞ்ச மன வருத்தம். எலெக்ஷன் அத்தனை பேரையும் ஒருங்கிணைச்சு செய்ய வேணாமா? யார் வேணாலும் இவர் வேணாம், அவர் வேணாம், இவர் சரியில்லை, இவர் சரியில்லை, நீ இல்லாட்டால் நான் ஜெயிச்சிருவேன், நீ ஓட்டு போடாட்டால் நான் ஜெயிச்சிருவேன், இப்படிங்கிற மனநிலை தாங்க நம்ம தோல்விக்கு காரணம். சேகர் பாபு மிகச்சிறந்த உழைப்பாளிங்க. காலைல 6:30 மணிக்கே கருப்பு சிவப்பு வேஷ்டி கட்டிட்டு கிளம்பிடுவாரு. உழைப்பாரு, அவ்வளவு உழைக்கிறாரு, அவ்வளவு நலத்திட்டங்கள் செஞ்சாரு. குளத்தூர்ல தோல்விக்கு அவரு எந்த வகையிலும் காரணம் கிடையாது. அந்த அளவுக்கு தொகுதியை நல்லா வச்சிருந்தாருங்க. ஆனா இண்டிவிஜுவலா என்ன, இண்டிவிஜுவலா தன்னை விட யாரும் வளர்ந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. நம்மளை மீறி ஒண்ணு நினைக்கிறாரு. நீ முதலமைச்சரா இருந்தாலும் ஒண்ணு, முதலமைச்சர்கிட்ட கூட யாரும் போக முடியாத சூழ்நிலை இருக்கு. உளவுத்துறையா இருக்கட்டும், இல்ல வேற யாரும் புலனாய்வு அமைப்புகளாகட்டும், சர்வே அமைப்புகளாகட்டும், எதுவும் ரிப்போர்ட்டும் தலைமைக்கு போகாம மிக தெளிவா பாத்துக்கிட்டாரு. யாரையும் வளர விடாம தன்னை மீறி யாரும் வளர விடாம பாத்துக்கிட்டாரு. அதுதான் அவர். அதை மாத்தி இருந்திருக்கணும். அந்த எண்ணத்தை மாத்திக்கிட்டு எல்லாரும் ஒண்ணுதான். அதாவது ஒரு புகைப்படத்தை அனுப்பியிருந்தாப்ல. காஞ்சிபுரத்துல இருந்து ஒரு இளைஞர் எனக்கு ஒரு போட்டோ அனுப்பியிருந்தாரு. அதுல தாமோ அன்பரசன் சேர்ல உட்கார்ந்துருக்காரு, மத்த எல்லாரும் சேர்ல சரிசமமா உட்கார்ந்துருக்காங்க. அந்த போட்டோ அனுப்பிட்டு அந்த இளைஞர் எனக்கு எழுதுனது என்ன தெரியுமா? இப்படி சரிசமமா மாவட்ட செயலாளரோட சரிசமமா உட்கார்றதுக்கு ஒரு தோல்வி நமக்கு தேவைப்படுதுன்னு எழுதியிருந்தாரு. அதே மாதிரி தான் ஒரு இளைஞர் எலெக்ஷனுக்கு முன்னாலே நான் அடிக்கடி எழுதுகிறது. அதிமுக தோத்துச்சுன்னா அதிமுக இருக்காது, ஆனா அதே மாதிரி திமுக ஜெயிச்சுச்சுன்னா திமுக இருக்கான்னு சொன்னாங்க. ஏன்னா நம்ம கட்சியை பார்க்கல. எல்லாருக்கும் சொல்லலாம் இந்த பெண் டீம் என்ன, பெண் டீம் என்னடா, உண்மையிலங்க. ஆதவ் அர்ஜுனா, அதாவது ஐபேக்ல வேலை பார்க்கும் போது ஆதவ் அர்ஜுனா கூட வேலை பார்த்தவன் தான் நம்ம பெண் டீம்ல நம்ம ஹேர் பண்ணோம், வாடகைக்கு எடுத்தோம். அவன் ஆதவ அர்ஜுனா கூட நெருக்கமா இருந்து பல இடத்துல அவங்களுக்கு வேலை பார்த்திருக்காங்க. நம்மளுடைய எப்போ பிரசாந்த் கிஷோர் நம்ம டாட்டாஸ் எல்லாம் எடுத்து கொண்டு வரானோ, ஆதவ அர்ஜுனா அதே மாதிரி மொத்த டாட்டாஸ் எடுத்து என்னென்ன செய்யறான், எந்தெந்த இது இருக்கு, யாராரு வீக்கு, யாராட்ட பணம் இருக்கு, யாராட்ட இது இருக்குன்னு தெளிவா எப்படி எடுத்தானோ, நம்மளுடைய செயல்பாடு, நம்மளோட ஸ்ட்ராட்டஜி எல்லாமே எடுத்து அவன் செயல்படுத்தி இருக்கான். அப்படி ஒரு அமைப்பை கொடுத்ததுனால தானங்க நம்மளுடைய ரகசியங்கள்லாம், கழகத்துக்குன்னு ரகசியங்கள்லாம் வெளியே விட்டோமே. தோல்விக்கு நான் முதல்ல சொல்றேன், தோல்விக்கு காரணம் நம்மளுடைய அந்த இது இருக்கு பார்த்தீங்களா, கிளைக்கழகங்கள் இருக்குல்ல, அந்த கிளைக்கழகங்களை பலப்படுத்தவே இல்லை. கிளை செயலாளருங்கிறவர் வந்துங்க அந்த ஏரியாவில் செல்வாக்குள்ளவரா இருக்கணும். அந்த ஏரியால ஒரு எனக்கு ஒருத்தர் சொன்னாரு, பொன்முத்துராமலிங்கம் வந்து தலைவர் வந்து ஒரு தோல்விக்கு பின்னால பொன்முத்துராமலிங்கம், மதுரை பொன்முத்துராமலிங்கத்தை இதுக்கு அனுப்பி, ஏன்னா நம்ம அவர்கிட்ட இருந்து வாங்கல, வேற ஒருத்தர் என்கிட்ட சொன்னது, பொன்முத்துராமலிங்கத்தை அனுப்பி நீங்க போய் நம்ம தோல்விக்கு காரணம் என்னங்கன்னு பாத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லணும்னா அவர் ஒரு டீமை கொண்டு போயிட்டு போய் ரவுண்ட் பண்ணிருக்காரு. வந்து தலைவர்கிட்ட சொன்னாரா, நம்ம பிரச்சனைக்கு காரணம் கிளைக்கழகம் கட்டமைப்பு சரியில்லை.
முதல்ல பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி நம்ம கிளை செயலாளர் யாருன்னு கேட்டோம்னா அங்க உள்ள எல்லாருமே சொல்லுவாங்க கிளை செயலாளர் வீடு எதுன்னு. இப்ப பக்கத்து வீட்டுல கேட்டா கூட அந்த கிளை செயலாளர் யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாராம் தலைவர்கிட்ட. அதே மாதிரி தாங்க இப்ப நிலைமை இருக்கு. கிளை செயலாளர் யாரு அந்த பகுதியில மக்கள் செல்வாக்குள்ளவர், அந்த பகுதியில கட்சிக்காரனுடைய செல்வாக்குள்ள ஒரு ஆளை நீங்க கிளை செயலாளரா போடணும். மக்களோடையும் கட்சிக்காரனோடையும் மிக நெருக்கமான ஒருத்தனை நீங்க போடணும். எங்க போட்டீங்க? கிளைக்கழக தேர்தல் நடத்த வந்தாப்லையில அதுல வந்தவன் பல பேர் மாவட்ட செயலாளர்கிட்ட காசு வாங்கிக்கிட்டு ஒரு வேலையும் பார்க்கல. பாதி பேர் வரவே இல்லை. எங்க மாவட்ட செயலாளருக்கு போட்டவரை தர்மர், ஒரு தொழிற்சங்கத்தில் இருக்கிற தர்மர்ங்கிறவர், அவர் வரவே இல்லைங்க. அவர் இங்க வரவே இல்லை. அவர் ஒரு தடவை பிரச்சனையாகி அவருக்கு கால் பண்ற, அப்ப இந்த மாதிரி இப்படி கொரோனா டைம், அப்ப அவர் சொன்ன இந்த மாதிரி என்னங்க வரல அப்படின்னு. இல்லங்க நீங்க மாவட்ட செயலாளர் எல்லாம் பாத்துக்கிறேன்ட்டாரு, நீங்க ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்க, நான் மாத்திரக்கு ட்ரை பண்றேன், அதை பத்தி விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. பல பேர் வரல. வேளச்சேரி மணிமாறன் ஒரு மாவட்டத்துக்கு போயிருந்தாரு. அந்த மாவட்டத்தில் பல சிக்கல் இருக்குன்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட கூப்பிட்டு கேட்டேன், என்னங்க இந்த மாதிரி இப்படி சொல்றாங்க, சரத்குமார் கட்சியில இருந்த வந்தவனையே இல்ல மாற்று கட்சியில வந்தவனையே இதா போடுறாங்களே, ஏன் நீங்க அதை கேட்கலையா அப்படின்னு நம்ம கேட்க போகும்போது, இல்லங்க பேராசிரியர் இறந்து போயிட்டாரு, அதுக்காண்டி நாங்க சென்னை போக வேண்டிய வந்தது, அதனால நான் அவங்ககிட்ட பொறுப்பா படிச்சுட்டு போனோம், அவங்க இப்படி மாத்தி போட்டு இருந்திருக்காங்க, என்ன செய்யறது அப்படின்னு. இப்படித்தான் கிளைக்கழகங்கள் தேர்தல்ல அவன் மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், அவங்களுக்கு தேவையான ஆளு, வேலைக்கார, டிரைவர், இப்படி எல்லாம் நிறைய போட்டாங்க. அங்க அந்த இடத்துல நான் வயசானவங்களை குறை சொல்லல. வயசானவங்க செயல்படுறவங்களா இருந்துச்சுன்னா அவங்க இருக்கட்டும். அவங்க அப்பவும் மக்கள் செல்வாக்கு உள்ளவங்கன்னா அவங்க இருக்கட்டும். இல்லாதவங்களை மாத்திட்டு அந்த இளைஞர்களை புதுசா சொந்தக்காரன் இல்லாம, வீட்டு வேலைக்காரன் இல்லாம, மாமா மச்சான் இல்லாம ஒரு புது ஆட்களை ஒருத்தர் போட்டா தானங்க வளரும். ஒரு குடும்பத்துக்குள்ளேயே பதவி இருக்க போகும்போது எப்படிங்க நம்ம கட்சி வளரும்? 10 பேருக்கு அந்த 10 பதவியை 10 பேருக்கு கொடுத்தாதாங்க 10 குடும்பங்கள் வளரும். அப்படி நம்ம அமைப்பு தேர்தல சரியாக இல்லாத ஒரு காரணம், கட்சிக்காரனுக்கு எந்த உதவி செய்யாத ஒரு காரணம், அமைச்சர்கள் தென்னாவட்டா தெரிஞ்சது ஒரு காரணம், அமைச்சர்களுடைய உதவியாளர்கள் யாரையும் மதிக்காத ஒரு காரணம், எல்லாமே அதிகாரிகள் தான் அப்படிங்கிற ஒரு காரணம். ராமநாதபுரத்துல அங்கன்வாடி பணியாளர்கள் போடுறாங்க, திமுக காரனுக்கு யாருக்குமே போடல. ஏங்க திமுக காரனுக்கு யாரும் போடலன்னு சொல்லிட்டு இங்க விசாரிச்ச எல்லா அதிகாரிகளே போட்டாப்ல. அப்ப அது சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு டெலிபோன் பண்ணி கேட்கிறேன், என்னங்க இந்த மாதிரி போட்டாங்களே அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, இல்ல அந்த அதிகாரி ரிட்டையர் ஆகி போறான், அதனால அப்படி போயிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மாதிரி கட்சி கட்டமைப்பு, அதாவது இவ்வளவோ சொன்னோம். இன்னும் ஒண்ணு மெயின் காரணம் அறிவாலயம். அறிவாலயத்துல ஒரு குறையோட கண்ணீரோட ஒருத்தன் போறான் அப்படின்னா அவனை உட்கார வச்சு என்ன பிரச்சனைகள் என்னன்னு சொல்லிட்டு இம்மிடியேட்டா தீர்க்கிறதே இல்ல. ஒரு மாவட்ட செயலாளரை பத்தி ஒரு குறையை கொண்டு வந்தான்னா அந்த மாவட்ட செயலாளர் சம்பந்தப்பட்ட அந்த லெட்டரை அவனுக்கு அனுப்பி விட்டுறது. என்னங்க உங்களை பத்தி இந்த சம்பந்தப்பட்ட உங்களை பத்தி குறை சொல்றான் பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு அனுப்பி விடுறது. ஒரு பிரச்சனைன்னு ஒருத்தன் வந்தாங்கன்னா ரெண்டு சம்பந்தப்பட்டவங்களை கூப்பிட்டு விசாரிக்கிறது இல்ல, 2 சண்டையும் தனியா வைக்காட்டு 2 பேர்ட்டையும் பயனடைஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அறிவாலயம் சுத்தமாக அமையணும்னா புதிய அமைப்பு செயலாளர் அறிவாலயத்தில் உட்காரணும், புதிய டீம் அங்க உட்காரணும். நான் பலருக்கு நினைக்கலாம், என்னடா அது ஆர்எஸ் பாரதியை குறை சொல்றாங்க. இல்ல, ஆர்எஸ் பாரதி அவர் மிக திறந்த வழக்கறிஞர், மிக ரொம்ப காலம் கட்சிக்காண்டி உழைச்சவர், மாற்று கருத்து இல்ல. ஆனா அமைப்பு செயலாளர் ஆனதுக்கு பின்னால அவருடைய செயல்பாடுகள் எனக்கு பல ஆதாரங்கள் இருக்கு, அதெல்லாம் வேணா விட்டுருவோம், அதை பத்தி நம்ம போகவே இல்லை. நமக்கு புதிய அமைப்பு செயலாளர் அறிவாலயத்துக்கு வரணும். அறிவாலயம் முதல்ல திறந்தனா தான் நீங்க அடுத்த கட்ட அரசியலை நீங்க பண்ண முடியும். மாத்தணும், நிறைய பேரை மாத்தணும். மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர்கள் யார் சரியில்லை மாத்தணும். கூட்டணி ஒரு காரணம். கூட்டணி எந்த சப்போர்ட் நமக்கு வரல, கட்சியுடைய கட்டமைப்பு சரியில்லை, அரசு ரீதியா பல பேரு கட்சிக்காரனுக்கு உதவல. நீங்க கட்சிக்காரன் எங்க கட்டமைப்பு நல்லா இருக்கு, எங்க உணர்வோட வேலை பார்க்கலாம். நீங்க தென்காசியில எல்லாம் கலை போய் அங்க உட்கார்ந்துட்டு இருந்தாரு, 1 மாசம் உட்கார்ந்து இருந்தாரு. அந்த பகுதியில் உள்ள அவ்வளவு பேரும் எந்த கோஷ்டி பூசல் இல்லாம அவ்வளவு பேரும் சேர்ந்து உழைச்சதுனாலதான் தென்காசி மாவட்டத்தில் சங்கரன் கோயில் தவிர்த்து மத்த 4 தொகுதியும் ஜெயிக்க முடிஞ்சதுக்கு காரணம் ஒட்டுமொத்த பேரும் உழைச்சதுனால. அந்த உழைப்பு தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலயும் இருந்துருந்துன்னா
நம்ம ஜெயிச்சிருக்கலாம். இப்ப மெயின் காரணம் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் தோத்தோம். திருவள்ளூர் நம்ம கோட்டைங்க. இன்னைக்கு சந்திரன்லாம் நிப்பாட்டினா ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்றாங்க. நிறைய பேர் வேட்பாளர்கள் ஏன் மாத்தினாங்கன்னு எனக்கு ஒண்ணு புரியல. 48 பேரை முத நாள் மாத்திட்டேன்னு சொல்றாங்க. பெண் டீம்ல பல பேர் சொல்றாங்க, குற்றச்சாட்டு சொல்றாங்க. நிறைய பேர் குற்றச்சாட்டு சொல்றாங்க. இது யாரு நீங்க விசாரிக்கணும். தலைவர் நாகரிக அரசியல் பண்ண சின்னவர் விசாரிக்கணுங்க. சின்னவர் அடுத்த கட்ட அரசியலுக்கு வந்துடணும். இந்த இயக்கம்ங்க பெரிய இயக்கங்க. யாருக்குமே கிடைக்காத ஒரு தலைமை பண்பு பதவி வந்து உதயநிதிக்கு கிடைச்சிருக்கு. அந்த உதயநிதி எல்லாத்தையும் உணர்ந்து அடுத்த கட்டத்துக்கு இறங்கிடணும். உதயநிதி அடுத்த கட்ட அரசியலுக்கு போய் ஆகணும். நீங்க ஊரா போய் கட்சிக்காரனை சந்திச்சு என்ன பிரச்சனை இருங்க அப்படின்னு ஒவ்வொரு கட்சிக்காரனும், ஏன்னா இப்ப யார்கிட்ட சொல்றது, யார்கிட்ட குறை சொல்றதுங்கிற ஒரு பெரிய இதுல உட்கார்ந்துருக்காங்க எல்லாருமே. இல்ல அதையெல்லாம் மாத்தணுங்க.